Hi friends, வணக்கம். குமரன் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் சென்டருக்கு உங்கள் அனைவரையும் நண்புடன் அழைக்கிறோம். நம்ம போன கிளாஸில் பேசிக் எலக்ட்ரிக்கல் பற்றி பார்த்தோம். அதில் ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து இதை பற்றி பார்த்தோம். அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன் ஒரு எலக்ட்ரிக்கலில் முக்கியமாக சேஃப்டி ப்ரிகாஷன் தேவை முக்கியமானு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம கிளாஸில் சீரிஸ் போர்டு, அதாவது டெஸ்ட் போர்டு, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ஒர்க்குக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த போர்டு. இதை நம்ம ரெடி பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த கிளாஸில் பார்க்கலாம். சீரிஸ் போர்டு ரெடி பண்ணுறது முக்கியமான ஒன்று. ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம ஒரு உபகரணத்தை, எலக்ட்ரிக்கல் உபகரணத்தை ஈஸியாக செக் பண்ணி அது ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த போர்டு நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதுதான் சீரிஸ் போர்டோடைய கனெக்ஷன் டயக்ராமு. இப்போ இதில் பாருங்கள், ஃபேஸு, நியூட்ரலு. ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் போகிற வோல்டு பார்த்திங்கன்னா 230 வோல்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸு சுவிட்சு. ஃபஸ்ட்டு 1 வே சுவிட்சோட சிம்பிள் இது. 1 வே சுவிட்சில் சீரிஸாக போகுது. அடுத்தது 5 பின் சாக்கெட்டு. 5 பின் அல்லது 3 பின் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 5 பின்னில் அடுத்த முனை அம்மீட்டர் போகுது. அம்மீட்டர்லேருந்து சீரிஸாக லேம்ப்பு போகுது. அது 200 வாட்ஸ் லேம்ப்பு. மோஸ்ட்லி சீரிஸ் போர்டுக்கு 200 வாட்ஸ் லேம்ப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அதனுடைய ஓம்லாம் நம்ம கரெக்டாக தெரியும். சரிங்களா? சீரிஸாக, அதாவது சீரிஸ் லைன் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கனாவே அப்படியே சீரிஸாக வரும். அதாவது டைரெக்டாக பேஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் லோடு வரைக்கும். அதனால தான் சீரிஸ் கனெக்ஷன். இப்போ நியூட்ரல் பாருங்கள். நியூட்ரல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக லோடு லேம்புக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கு. இதுதான் இதனோட கனெக்ஷன் டயக்ராமு. இதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி, இப்போ இது தியரிட்டிக்கலாக பார்க்குறோம். இதுவே ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இதை பாருங்கள். இப்போ இதுதான் டெஸ்ட் போர்டு. நமக்கு டெஸ்ட் போர்டு தயார் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒர்க்கு தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலேஜ் வர அதுக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இந்த போர்டோடைய சைஸ் அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 6. சரிங்களா? இது 8 இன்ச்சு, இது 6 இன்ச்சு. 8க்கு 6 இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 சுவிட்சு, 3 1 வே சுவிட்சு, 2 5 பின்னு தேவை. 2 ஹோல்ட்ரு, பேபி ஹோல்ட்ரு. அதாவது இதில் சிம்பிளாக பெரிய ஹோல்ட்ரு போடலாம், பேட்டர்ன் ஹோல்ட்ரு போடலாம். ஆனால் தேவையில்லை. இதுக்கு நம்ம பேபி ஹோல்ட்ரு சிம்பிளாக சின்னதாக போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் 2 ஹோல்ட்ரு. இப்போ பாருங்கள், இதை இதில் 2மே நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஒர்க்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த போர்டை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ஒரு இடத்துல இருந்தும் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கஸ்டமர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா இதை நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கேயே கூட செக் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் ஆகும். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலான்றதை கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராமுக்கும் நம்ம பண்ண போகிற ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், இது ஃபேஸு நியூட்ரலு. ஃபேஸுக்கு நம்ம எல்லோ கலர் ஒயரு யூஸ் பண்ணுறோம், நியூட்ரலுக்கு பிளாக் கலர் ஒயரு. இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஃபேஸ் கலர் ஒயர் வரும். அதாவது 6 ஃபேஸ், பி ஃபேஸ், ஒய் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் வரும். இது நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக சிங்கிள் ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த கலர் ஒயர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லோ, இல்லை ரெட்டு, ப்ளூ, இந்த 3 எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்போயுமே நியூட்ரல் பிளாக் ஒயர் தான் வரும்.
சரிங்களா. அது மட்டும் மாற்றக்கூடாது. நியூட்ரல்னால் பிளாக் ஒயரு, எர்த்துனா க்ரீன் ஒயரு, பச்சை கலர் ஒயரு வரும். இப்போ பாருங்கள், ஃபேஸுக்கு நம்ம எல்லோ கலர் ஒயரு, நியூட்ரலுக்கு பிளாக் கலர் ஒயரு. இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளக் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எல்லோ வந்து ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரலு. இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் வருதுங்களா, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் எல்லோ கலர் ஒயர் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயரு சுவிட்சுக்கு வந்திருக்கு. சரிங்களா, அதை அப்படியே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பாருங்கள், சுவிட்சிலேருந்து திருப்பினுடைய அடுத்த எண்டு நம்ம அம்மீட்டருக்கு போகுது கனெக்ஷனில். நம்ம அம்மீட்டர் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்றதால டைரெக்டாக வந்து ஹோல்டருக்கு வந்துருக்கு பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயரை. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக இப்போ வர நியூட்ரலு பிளாக் கலர் ஒயரு நம்ம ப்ளக் பாயிண்ட்லேருந்து காமிச்சோம் இல்லைங்களா, அந்த பிளாக் கலர் ஒயரு டைரெக்டாக நியூட்ரல் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து சீரிஸ் போர்டு. சரிங்களா, இது இப்போ வந்து நம்ம இதை நம்ம ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டில் எங்கே வேணாலும் ஒரு ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு நம்ம டெஸ்ட் போர்டு எப்படி செக் பண்ணோன்றதை பார்க்கலாம் அடுத்தது. சரிங்களா, இதுதான் வந்து சீரிஸ் போர்டு. இதுவே பேரலல் போர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ் வருது, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ சீரிஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது பேரலல் கனெக்ஷன் எப்படி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வரக்கூடிய ஒயரில் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸு. இப்போ நியூட்ரல் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நியூட்ரல் வந்து சீரிஸ் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் தெளிவாக. வரக்கூடிய ஃபேஸு சுவிட்சுக்கு வருது, சுவிட்சிலேருந்து திருப்பின் போகுது, திருப்பின் அடுத்தது ஃபேஸ் வந்து அதாவது இது நம்ம கனெக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணும்போது 2 ஒயர் வச்சு டச் பண்ணக்குள்ளே இதுலேருந்து பவர் இதுக்கு வரும், இது வழியாக லேம்புக்கு போகும், நியூட்ரல் டைரெக்டாக வரதால் லேம்ப் எரியும். இதுதான் வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷனு. இப்போ அதே வந்து பேரலல் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபேஸ் வருது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வரலாம், முன்னாடி இதை மட்டும் கவனிக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா 2 சுவிட்சு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபேஸ் வருது ஃபுல்லாகவே பாருங்கள். சுவிட்சு நம்ம வந்து 3 சுவிட்சு போட்டுறோம் பார்த்திங்களா, 3க்கும் வந்து ஃபேஸ் வந்து காமனாக போக பாருங்கள், கீழே ஃபேஸ் போகுதுங்களா. இது மேலே வந்து லோடு 1 2 3 லோடு. இப்போ பாருங்கள், சீரீஸில் நம்ம தெளிவாக பாருங்கள், லோடு வந்து 5 பின் போகுது, 5 பின்னிலேருந்து அடுத்த காண்டக்டு இதில் நம்ம டச் பண்ணோம்னா இதுக்கு வரும் ஃபேஸு, இதுலேருந்து லோடுக்கு போவோம். இது வந்து சீரீஸு. இதே வந்து பேரலல் பாருங்கள், இன்னொரு சுவிட்சு ஃபேஸ் வருது, ஃபேஸில் இருந்து பார்த்திங்கன்னா அடுத்த லோடு அந்த சுவிட்சிலேருந்து சுவிட்சு போட்டோம் அப்படின்னா, சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா டைரெக்டாக வந்து ஹோல்ட்ரு இங்கே ஒரு லேம்ப் போகிறோன்னு வச்சிங்களேன், இங்கே போகும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு சுவிட்சு அதனுடைய ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அதனுடைய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 5 பின் போகுது. இப்போ இதில் வந்து ஒரு லோடு போட்டு, இப்போ ஏதோ ஒரு மிக்ஸியோ இல்லை டேபிள் ஃபேன் இது மாதிரி போட்டு சுவிட்சை போட்டோம்னா ஓடும். இது ஒரு லோடு, இது ஒரு லோடு, இது ஒரு லோடு. இது வந்து டெஸ்ட் போர்டு. ஏன்னா இப்போ வந்து இதில் 3 ஆப்ஷன் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் பவர் இப்போ ஒரு இருட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு லேம்ப் போட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கலாம். சரிங்களா, வேலை செஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு உபகரணத்தை செக் பண்ணிக்கலாம், இது நல்லா இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது 3 ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹோல்டருக்கு. இது இப்போ இன்னொரு நியூட்ரல் பாருங்கள், இந்த நியூட்ரல் வந்து இது பிளாக் கலர் ஒயரு, இந்த ஹோல்டருக்கு அதை அப்படியே நான் ஒரே இதுவாக கனெக்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த பிளாக் கலர் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு, அதாவது திருப்பி 5 பின்னுக்கு. இது 3, அதாவது நியூட்ரல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேருந்து லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும், அது காமன் மாதிரி லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். இதை அப்படியே டேப் அடிச்சிக்க வேண்டியது தான். சரிங்களா, இப்போ வந்து தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து
சுவிட்சு போகுது, சுவிட்சு கீழே போகுது பாருங்கள், போகுது. இந்த சுவிட்சு போட்டால் இதுக்கு போகும், இந்த சுவிட்சு போட்டால் ஹோல்டர் லைட்டுக்கு போகும், இந்த சுவிட்சு போட்டோம்னா ப்ளக் பாயிண்ட்டு இது ஒரு லோடுக்கு வரும். இது ஒரு லோடு, இது லைட் ஒரு லோடு, இது டெஸ்ட் லேம்ப்பு. சரிங்களா, அவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதை செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூட்ரல் மட்டும் ஃபுல்லாக டேப் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் சுருக்கமாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபேஸு நியூட்ரலு, ஃபேஸ் வருது பாருங்கள், எல்லோ கலர் ஒயரு இதே வருது. ஃபேஸு சுவிட்சுக்கு போகுது, 3 சுவிட்சுக்கு போகுதுங்களா. இது இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு சீரீஸு, இது ரெண்டும் வந்து பேரலல். சரிங்களா, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. சீரீஸ் வந்து 5 பின்னுக்கு போயிட்டு 5 பின்னுடைய நம்ம இதை வந்து டச் பண்ணோம்னா ரெண்டுக்கும் வந்து டச் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இது டச் பண்ணும்போது இது வழியாக வந்து லேம்புக்கு போயிட்டு நியூட்ரல் கனெக்ட் ஆகி லேம்ப் எரியும். சரிங்களா, இது சீரீஸு. ஆனால் பேரலல் பாருங்கள், இதுக்கு பேரலல் நம்ம சப்ளை கொடுத்தோடனே இதுக்கு வருது. இது நம்ம சுவிட்சை போட்டோடனே இதோடைய லோடு வந்து லேம்புக்கு போய் டைரெக்ட் ஆகிடுது, எந்த டச்சும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நம்ம பவர் கொடுத்தோன்னே இதுக்கு வந்துடும். இந்த சுவிட்சை போட்டோடனே இந்த ப்ளக் பாயிண்ட்டை போய் இதில் நம்ம ஒரு ஃபேனோ மிக்ஸியோ சொருவி ஓட்டிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுதான் வந்து கனெக்ஷனு. இதை விவரம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அப்புறம் தெளிவாக பார்க்கலாம். இதை நான் இப்போ ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா, பாருங்கள். இப்போ சீரிஸ் போர்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, டெஸ்ட் போர்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கேன், செக் பண்ணலாம் வாங்க. இப்போ பேரலில் லைட் போட்டோம்னா எரியுது பாருங்கள். அடுத்தது மிக்ஸி நம்ம ஆன் பண்ணோம்னா மிக்ஸி ஓடுது பாருங்கள். இப்போ பேரலல் 2 3 பேரலல் ஆனால் டெஸ்ட்டு போடு. இப்போ அடுத்தது அந்த லைட்டை எடுத்து இந்தாண்ட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 200 வாட்ஸ் லேம்ப் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்தாண்ட சீரிஸ் போர்டில் போட்டு நம்ம இப்போ சீரிஸ் போர்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 ஒயரை நம்ம அந்த சீரிஸில் அந்த ப்ளக்கில் போட்டு டச் பண்ணோம்னா கண்டினியூட்டி வருது பாருங்கள், லைட் எரியுது பாருங்கள். எப்படி தான் வரும், இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் தான். இதை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த மோட்ரு, இது ஒரு மிக்ஸி மோட்ரு, இந்த மோட்டருடைய காயில் வந்து கண்டினியூட்டி பார்க்குறோம் பாருங்கள். இப்போ இது பார்த்தோம்னா இந்த காயில் நல்லாயிருக்கு இல்லை வந்து ஃபால்ட்டு அப்படின்றத இந்த மாதிரி இந்த போர்டு மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், அது கண்டினியூட்டி வருது பாருங்கள், எல்லாம் வருது, ஒரே ஒரு லைன் மட்டும் வரல. சரிங்களா, சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்குள்ள உங்களுக்கு தெளிவாக வந்து காயில் செக் பண்ணுறது, எப்படி ஃபால்ட் பார்க்குறது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கண்டினியூவாக நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து திறமையாக கற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ்.